ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷினை 100க்கு 100 ஓட்டு திருட்டு பண்ண முடியும். இந்த மிஷினை தடை செய்ய வேண்டும் என்றதுக்காக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு செருப்பை கலத்தி அடிச்சிருக்கிறேன். ஏன் செருப்பை கலத்தி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அடிக்கிறார் என்றால், இந்த மிஷினை டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றுவது தேச விரோத குற்றம் அடிப்படையில் உலக ஐக்கிய நாட்டு சபை இந்த தமிழ்நாட்டு தேர்தலை தள்ளி வைத்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்வது அனைத்து உண்மையா பொய்யா என்று பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இந்த கோர்ட்டவும் செருப்பால் அடிக்கிறேன் என்று சொல்லி, அடுத்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு திருடன் இல்லை, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு திருடன் இல்லைன்றது தான் இந்த வேலை வாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன். அப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வெளிநாட்டிலேருந்து எனக்கு நிதி உதவி கொடுத்துருந்தார். என்எஸ்எம் சாகுல் ஹமீது, சார்ஜா ஐடி மேனேஜர். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு முதலமைச்சரும் இல்லை, ஒரு பிரதமரும் இல்லை, ஒரு தொழிலதிபரும் இல்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அதே மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு அரசு ஊழியரும் இல்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு சாதாரண தினக்கூலி. ஒரு தினக்கூலி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு பத்திரிக்கை மூலமாக மட்டும்தான் சயின்டிஸ்ட்டுன்னு வெளிவந்த ஜெயபாண்டி. படிக்காத ஜெயபாண்டி, ஒன்றாவப்பு கூட படிக்காத ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, எந்த ஒரு படித்த சான்றிதழும் இல்லாத ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷினை 100க்கு 100 ஓட்டு திருட்டு செய்ய முடியும் என்று நிரூபித்துவிட்டு 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்து 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு புதிய அறிவியல் வேலைவாய்ப்பு கொடுத்து 75 நாளைக்குள்ளே கொடுக்குறோம்ன்றிருக்கான். அப்போ இது உண்மையா பொய்யா? ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்வது உண்மையா பொய்யா? அப்போ உலகத்தில் எந்த ஒரு வல்லரசு நாடும் ஆயுதத்து மூலமாக தான் நான் பெரிய நாடு, நான் வல்லரசு நாடுன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு வல்லரசு நாட்டிலாவதும் படிப்புக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்களா? அப்படி கொடுத்தோம் என்றால் அது நல்ல கல்வி, தொழில் கல்வியாக இருக்கும், அந்த நாடு முன்னேறும். அதற்கு உதாரணம், கல்விக்கு சம்பளம் கொடுக்காமலே ஒரு ஈராக்கு நாடு கல்வியில் முதன்மை பெற்று அந்த கல்வியிலே விஞ்ஞானத்தை கொண்டு வந்திருக்கு. ஈராக்கு நாடு கல்வியிலே ஒரு அந்த மாணவ மாணவிகளை விஞ்ஞானியாகவும் ஆக்கியிருக்கு. இன்றைக்கி அமெரிக்காவும் இஸ்ரேலவும் கதற விடுது. ஏன்னா ரூல்ஸை மீறக்கூடிய நாடுகள் எல்லா நாடும் சேர்ந்து அடித்து அதை ஒடுக்கி இனிமேல் எந்த ஒரு நாடும் ஒரு நாடை காரணம் இல்லாமல் அடிக்கவோ அந்த ஆளக்கூடியவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிட்டு வர்றது, அந்த நாட்டுக்குள்ளே போய் தூக்கிட்டு வர்றது எவ்வளோ பெரிய சட்டவிரோதம்ன்றதை இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் புரிய வேண்டும், பாடம் கற்பிக்க வேண்டும். பாடம் கற்பித்து கொண்டிருக்கிறார்கள் ஈரான் நாட்டில் உள்ள அரசாங்கம். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷினை எந்தெந்த நாட்டில் பயன்படுத்துகிறாங்களோ அதை பூரா தடை செய்ய வேண்டும். கையில் குத்தி ஓட்டு போடும் முறை வேண்டும். எப்படி ஈராக் அந்த அமெரிக்கா படைகள் பூரா வெளியேற வேண்டும். ஒவ்வொரு நாட்டிலையும் படைகளை வைத்திருக்கிறார்கள், அந்த படையெல்லாம் வெளியேற வேண்டும் என்று எப்படி ஈராக்கு சொல்கிறாங்களோ அது மாதிரி இவிஎம் மிஷினை வைத்து தேர்தல் நடத்தக்கூடிய அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய இவிஎம் மிஷினை அமெரிக்கா தூக்கிக்கிட்டு கிளம்பு. மக்களாட்சி உள்ள இடத்துல இவிஎம் மிஷினை வைத்து ஓட்டு போட சொல்லி ஏமாற்றக்கூடாதுன்றதுக்கு தான்
ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் வந்து அந்த மிஷினை செருப்பை கலத்திய அடிச்சிருக்கிறேன். இந்த மிஷினில் 100க்கு 100 ஓட்டு திருட்டு பண்ணி இந்த காமராஜரை வெற்றி பெற வைக்க முடியும் என்றதுக்காக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வந்து இந்த இவிஎம் மிஷினை தடை செய்யப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னுடைய ஆர்பி நம்பர்லாம் இதில் போட்டிருக்கேன். எதற்காக போட்டிருக்கேன்னா, நான் ஒரு திருடன் இல்லை என்றதை காமிக்க வேண்டும் என்றதுக்கு தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வந்து நீதிமன்றத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த பத்திரத்தை நான் வந்து அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி கவுடி பிளேயர் அபினேஷுக்கு அழைப்பிதழ் கொடுத்துருக்கேன் சிறப்பு விருந்தினராக. கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகாவும் சிறப்பு விருந்தினராக அழைக்க இருக்கிறேன். தேர்தல் தேதியை தள்ளி வைக்குமாறு 6ADJ நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்கிறேன். இது நாள் வரைக்கும் எனக்கு எந்த ஒரு நீதிமன்றத்திலும் கேஸு வழக்கு தொடுக்கவில்லை. அது மதுரையில் 6ADJ மூலமாகவும் ஜெயம் 1 நீதிமன்றத்து மூலமாகவும் வாய்தா ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகையால் எனக்கு வாய்ப்பு கொடுக்காமல் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது. தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தினா சட்டவிரோதமாக ஆகும். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு என்னையா படிப்பிரிவு இல்லாதவே வந்து என்னமோ செய்கிறோம்னு சொல்கிறான், இது உண்மையாக பொய்யாண்டு பார்க்க வேண்டும் என்று பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தல்லாகுளம் சைபர் கிரைம் எல்லா நம்பரையும் வாட்ஸ்அப்புக்கு கலெக்டர் முதல் கொண்டு எல்லாருக்கும் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். நன்றி வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு NSM சாகுல் ஹமீது ஜார்ஜாவிலேருந்து எனக்கு நிதி உதவி பண்ணினார். அவர் ஞாபகார்த்தமாக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வந்து இந்த கருவி மூலமாக நான் வெளிப்படுத்த இருக்கிறேன். இந்த கருவி படிப்புக்கு சம்பளம் கொடுக்க உதவுது. அதே மாதிரி 10, 11, 12 படித்தவங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கு உதவுது இந்த வரைபடம். இந்த வரைபடம் என்ன கருவி என்று சொன்னால் அவர்களுக்கு என்னுடைய அனைத்து கண்டுபிடிப்பவும் நான் பரிசாக தர இருக்கிறேன். அவர்களே இந்த நாட்டினுடைய விஞ்ஞானிகள் ஆவார்கள். அமெரிக்கா விஞ்ஞானியோ அல்லது இந்தியா விஞ்ஞானியோ நான் கேட்குற 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் இந்த இவிஎம் மிஷினில் பதில் சொல்லிட்டாங்கன்னா, ஜெயபாண்டி கேட்குற 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் இந்தியா விஞ்ஞானியோ அமெரிக்கா விஞ்ஞானியோ பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த மிஷினை நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே பயன்படுத்தலாம். இந்த 20 கேள்விக்கு 24 ப்ராக்டிக்கலுக்கும் பதில் சொல்ல முடியாமல் தோற்று போயிட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களையும் பறிமுதல் பண்ணப்படும், இந்தியாவினுடைய கடனை அடைக்கப்படும் என்ற நோக்கத்துக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்த இருக்கிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு